Nandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமும் அடங்காத பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த இந்திய ராணுவம் லாகூர்ல சீன தயாரிப்பு பாதுகாப்பு கட்டமைப்பையே தகர்த்திருக்கு. சீன தயாரிப்பு பாதுகாப்பு கட்டமைப்பு பாகிஸ்தானை காப்பாத்தாம போனதையும், பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து வாங்கி குவிச்ச ஆயுதங்கள் பத்தியும் விரிவா பார்க்கலாமா? ஒரு பக்கம் பொருளாதாரம் பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இறக்குமதி செய்யவே கடனை எதிர்பார்க்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதிகளை ஏற்றுமதி செய்யறத மட்டும் நிறுத்தல. அப்படி பாகிஸ்தான் ஏற்றுமதி செஞ்ச பயங்கரவாதிகள் பெஹல்காம்ல நடத்தின ரத்த வெறியாட்டம் இன்னைக்கு இந்தியாவை பெரும் கோபத்துக்கு தள்ளி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெஹல்காம் தாக்குதலுக்கு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்திருக்கு இந்திய விமானப்படை. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பழிதீக்க ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கின இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல 9 பயங்கரவாத முகாம்களை தகர்த்திருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவமோ எல்லையில அத்துமீறி பீரங்கிகளை கொண்டு தாக்கிக்கிட்டு இருக்கு. பயங்கரவாத முகாம்கள்ல மட்டுமே இந்தியா தாக்குதல் நடத்தின நிலையில பாகிஸ்தானோ குடியிருப்புகளை குறிவச்சு தாக்கிட்டு வருது. இந்திய ராணுவ நிலைகளை குறிவச்சு பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இந்திய பாதுகாப்பு கட்டமைப்பான S-400 வான் பரப்பிலேயே தகர்த்திருக்கு. அதே வேளையில இந்தியா கொடுத்த பதிலடியில லாகூர்ல நிறுத்தப்பட்டிருந்த பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பான HQ-9 கட்டமைப்பு தகர்க்கப்பட்டிருக்கு. இது இந்திய ராணுவ நடவடிக்கையில ஒரு குறிப்பிடத்தக்க நகர்வா தான் பார்க்கப்படுது. வான் பாதுகாப்பு கட்டமைப்பு அப்படிங்கிறது பொதுவா எதிரி நாட்டுடைய ஏவுகணைகள், போர் விமானங்கள், ட்ரோன்கள் இதெல்லாம் அத்துமீறி நுழையிறப்ப ரேடார்ல கண்டுபிடிச்சு அழிக்கிறது தான். அப்படி ஒரு மாடல்ல சீனா தயாரிச்சது தான் இந்த HQ-9 அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு. இந்த HQ-9 வான் பாதுகாப்பு கட்டமைப்பால சுமார் 300 கிலோமீட்டர் சுத்தளவுல வரக்கூடிய ஏவுகணைகள், விமானங்களை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இந்திய விமானப்படை பாகிஸ்தானுக்குள்ள தாக்குதல் நடத்தினப்ப இந்த HQ-9 வான் பாதுகாப்பு கட்டமைப்பு செயல்படல அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரிஞ்சது. அதாவது இந்தியா ஏவிய ஏவுகணை பாகிஸ்தானுக்குள்ள ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் ஊடுருவி பயங்கரவாத முகாம்களை தகர்த்தது. இந்தியா ஏவிய ஏவுகணைகள், ட்ரோன்கள் இது எல்லாம் பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து ஆபரேஷன் சிந்தூரை முடிக்கிற வரைக்கும் அமைதியாவே தான் இருந்திருக்கு இந்த HQ-9 வான் பாதுகாப்பு கட்டமைப்பு. அதாவது எந்த எதிர்வினையுமே அது ஆற்றல. இந்தியாவுடைய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியே சீனாவுடைய HQ-9 வான் பாதுகாப்பு கட்டமைப்புடைய தோல்வியா பார்க்கப்பட்டது. இந்த சூழல்ல லாகூர்ல நிறுத்தப்பட்டிருந்த சீன தயாரிப்பு HQ-9 வான் பாதுகாப்பு கட்டமைப்பையே தகர்த்திருக்கு இந்திய ராணுவம். சீன தயாரிப்பு வான் பாதுகாப்பு கட்டமைப்பு தன்னையும் பாதுகாக்கல, பாகிஸ்தானையும் பாதுகாக்கல அப்படிங்கிற பேச்சு இப்ப எழுந்திருக்கு. பொதுவாவே சீன தயாரிப்பு ஆயுதங்கள்லாம் போர்ல தன்னுடைய திறமையை நிரூபிச்சது கிடையாது. சீனாவோட ஆயுதங்கள் எல்லாம் பெரும் அணிவகுப்புல பிரம்மாண்டமா காட்சி அளிக்கும். ஆனா அது எந்த நாட்டு போர்லையும் பெரும்பாலும் களத்துல பரிசோதிக்கப்பட்டது கிடையாது. அந்த வகையில 300 கிலோமீட்டர் சுத்தளவுல எதிரியுடைய ஏவுகணைகளை அழிக்கும் அப்படின்னு சீனா சொன்ன இந்த HQ-9 வான் பாதுகாப்பு கட்டமைப்பே லாகூர்ல பத்தி எரிஞ்சிருக்கு. ஏற்கனவே போருக்கு ஆசைப்படக்கூடிய பாகிஸ்தான் கிட்ட 4 நாள் போரை கூட சமாளிக்க ஆயுதம் இல்லை அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாகிட்டு வருது. இந்த சூழல்ல இருக்கிற ஆயுதங்கள் திறமையானதா அப்படிங்கிற கேள்வியும் பாகிஸ்தானியர்களால இணையத்துல எழுப்பப்பட்டு வர்றதையும் பார்க்க முடியுது. பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆயுதங்கள்ல அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள் எல்லாம் போர்ல திறன் நிரூபிக்கப்பட்டவை. 1980களில் ஆப்கன்ல சோவியத் படையெடுப்பை எதிர்க்க ஆயுதங்களை கொட்டுச்சு அமெரிக்கா. 2001 நியூயார்க் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு அப்புறம் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் ஆயுதங்களை கொடுத்தது அமெரிக்கா. நாட்கள் இப்படி நகர நகர தெற்காசியால பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா முக்கியத்துவம் கொடுக்கல. அதே நேரத்தில் ஆயுதங்களையும் சும்மா காசு இல்லாமையும் கொடுக்கல. அது போக பாகிஸ்தானுக்கு வழங்கின உதவியையும் நிறுத்திட்டாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்.
இருந்தாலும் அமெரிக்கா கொடுத்த F-16 விமானங்களுக்கு தேவையான பராமரிப்பு பணிக்கு 3000 கோடிக்கு மேல காசை ஒதுக்கி இருக்கிறாரு ட்ரம்ப். இப்ப பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய முக்கிய ஆயுதங்கள்ல ஒன்னா இருக்கு இந்த F-16 விமானம். இதை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த கூடாதுன்னு அமெரிக்கா ஒரு பக்கம் நிபந்தனையை விதிச்சிருந்தாலுமே பாகிஸ்தான் இதை 2019 புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறமா பயன்படுத்தினத ஆதாரங்களா இந்தியா ஒட்டுமொத்த உலகுக்குமே நிரூபிச்சது. அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்காத காலகட்டத்தில் பாகிஸ்தான் தன்னுடைய ஆல் டைம் நண்பரான சீனா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சது. கலரா ஏவுகணைகள், ஜெட் விமானங்கள், வான் பாதுகாப்பு கட்டமைப்புன்னு எல்லாத்தையுமே பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சது சீனா. இன்னைக்கு பாகிஸ்தான் அதிகம் ஆயுதம் வாங்கக்கூடிய நாடா இருக்கிறதும் இதே சீனா தான். 2020-24 ஆண்டுல பாகிஸ்தான் தனக்கு தேவையான 81% ஆயுதங்களை சீனா கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து 5.5% ஆயுதங்களையும், துருக்கியில இருந்து 3.8% ஆயுதங்களையும் இறக்குமதி செஞ்சிருக்கு பாகிஸ்தான். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆய்வறிக்கை தெரிவிக்குது. இதுல சீன ஆயுதங்கள் எல்லாமே பெரும்பாலும் போர்ல சோதிக்கப்பட்டது கிடையாது. ஆனா துருக்கி ஆயுதங்கள் நவீனமானவையா இருக்கு. போர்கள்லையும் அதோடைய திறன் நிரூபிக்கப்பட்டது, மேம்படுத்தப்பட்ட ஆயுதமா தான் இருக்கு. சீன தயாரிப்பு J-10, JF-17 விமானங்களையும் வச்சிருக்கு பாகிஸ்தான். இது எல்லாமே நவீன விமானமா சொல்லப்படுது. ஆனா தொழில்நுட்ப கோளாறு காரணமா பாகிஸ்தான்ல அடுத்தடுத்து இந்த JF-17 விமானங்கள் விபத்துகளை சிக்கிச்சு அப்படிங்கிறது அங்கிருந்து செய்தியாவே ஏற்கனவே வெளியாகி இருக்கு. இந்த விமானமே இந்தியாவோட ரஃபேல சுட்டு வீழ்த்தினதா பாகிஸ்தான் சொல்லுது. இந்திய விமானப்படை எல்லையே தாண்டாம நடத்தின ஆபரேஷன்ல இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதா சொல்லுது பாகிஸ்தான். இது வரைக்கும் அதுக்கான ஆதாரங்கள் எதையுமே நீங்க கொடுக்கலையே அப்படின்னு கேட்டா நீங்க சோஷியல் மீடியாவில் பாருங்க அப்படின்னு பாகிஸ்தான்ல மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய, அதாவது பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய கவாஜா ஆசிஃப் சொல்லியிருக்கிறாரு. அதுபோல J-10, JF-17 விமானங்களுடைய வல்லமையும் சோஷியல் மீடியா அளவிலேயே தான் இருக்கு. சீனா கிட்ட இருந்து SH-15 பீரங்கி துப்பாக்கிகளையும் பாகிஸ்தான் வாங்கியிருக்கு. அதுபோக 8 Type 041 யுவான் நீர்மூழ்கி கப்பல்களையும் சீனா கிட்ட இருந்து வாங்குது பாகிஸ்தான். இதுடைய மதிப்பு மட்டுமே 42,690 கோடி ரூபாய். இதுபோல பல மேட் இன் சைனா துப்பாக்கிகள், ஏவுகணைகள், ட்ரோன்கள், பீரங்கி தளவாடங்களையும் வாங்கி மலை போல குவிச்சிருக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கதா இருக்கு. Dandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company.